குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். பார்லிமெண்ட் தேர்தலுடன் மாநில சட்டசபைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு வழிவகை செய்யும் அரசியல் அமைப்பு திருத்த மசோதா 2024 மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரும் மசோதா 2024 ஆகியவற்றை சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் இன்று லோக்சபாவில் தாக்கல் செய்ய முன்வந்தார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் எதிர்த்தனர். மசோதாக்களை தாக்கல் செய்ய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். அப்படியே நடத்தி மசோதாக்களை தாக்கல் செய்தாலும் அதை பார்லிமெண்ட் கூட்டுக்குழு விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தினர். மசோதாக்களை அறிமுகம் செய்ய ஆதரவு கோரும் ஓட்டெடுப்பு நடைபெற்றது. இதில் 269 எம்பிக்கள் மசோதாக்களை ஆதரித்தனர். 198 பேர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மசோதாக்களை அறிமுகம் செய்தார். அதன் மீது நடந்த விவாதத்தில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மசோதாக்களை எதிர்ப்பதாக கூறின. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் சர்வாதிகாரத்துக்கு பாதை அமைத்து கொடுத்துவிடும். நாட்டின் குடியரசு மற்றும் கூட்டாட்சி முறையை சிதைத்துவிடும். மசோதாக்கள் குறித்து விரிவாக விசாரிக்க பார்லிமெண்ட் கூட்டுக்குழு விசாரணை வேண்டும். எனவே மசோதாக்களை பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாற்றும் போது பிரதமர் மோடியும் பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவுக்கு மசோதாக்களை அனுப்ப விரும்புகிறார். சட்ட அமைச்சரும் அதனை பரிந்துரை செய்வார் என தெரிவித்தார். பின்னர் மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் 2 மசோதாக்களையும் பார்லிமெண்ட் கூட்டுக்குழு விசாரணைக்கு அனுப்ப முன்மொழிவதாக கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டமானது இந்த நாட்டில் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள ஒரு தேர்தல் சீர்திருத்தம். இந்த திட்டத்தால் அரசியல் அமைப்பை சேதப்படுத்தவோ அல்லது சிதைக்கவோ முடியாது. இந்த மசோதா தேர்தல் நடைமுறையை எளிமைப்படுத்தும். இதனால் அரசியல் அமைப்புக்கு எந்த சேதமும் ஏற்படாது. அரசியல் அமைப்பின் அடிப்படை திருத்தப்படாது. முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்த தேவைப்படும் வழிமுறைகளை பரிந்துரை செய்ய ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினரிடம் ஆலோசனை நடத்தி கருத்துக்கள் கேட்டது. அதன் பிறகுதான் அந்த குழுவின் பரிந்துரைகள் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டன. இந்த திட்டத்தால் மாநிலங்களின் அதிகாரங்களை மத்திய அரசு சேதப்படுத்தவில்லை என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மசோதாக்களை விரிவாக விசாரிக்க பார்லிமெண்ட் கூட்டுக்குழு விசாரணைக்கு முன்மொழிகிறேன் என அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். इस बिल के इंट्रोडक्शन पे अपनी आपत्ति उठाई है जो विशेष रूप से लेजिस्लेटिव कॉम्पिटेंस से संबंधित है। मैं मेरी बात ज्यादातर लेजिस्लेटिव कॉम्पिटेंसी के विषय पे ही रखना चाहता हूं। माननीय सदस्यों द्वारा रूल्स ऑफ प्रोसीजर एंड कंडक्ट ऑफ बिजनेस इन लोकसभा के रूल 72 में वर्णित प्रोसीजर व्हेन इंट्रोडक्शन ऑफ ए बिल अपोज्ड, इसके तहत जो आपत्तियां उठाई गई है वो उसके बारे में मैं कुछ बातें माने सदन में कहना चाहता हूं। सर, एक विषय आया कि एक विषय आया कि आर्टिकल 368 का ये उल्लंघन करता है। माननीय अध्यक्ष जी, आर्टिकल 368 संविधान में जो संशोधन करने की प्रक्रिया है उसके बारे में बताता है और संसद को शक्ति देता है। तो ऐसा तो है नहीं कि 368 संविधान में ही लिखा हुआ है। प्लीज माननीय सदस्य। के बाद एक विषय आया कि संविधान का अनुच्छेद 3 to 7 है, ये सदन को विधानमंडलों के चुनाव के संबंध में प्रावधान करने का जो अधिकार देता है उसके बारे में आप क्या कहना चाहते हो? तो मैं ये कहना चाह रहा हूं कि संविधान का अनुच्छेद 327 संसद को पार्लियामेंट को अधिकार देता है, विधानमंडलों के चुनाव के संबंध में प्रावधान करने का अधिकार देता है। इसमें कहा गया है कि संविधान के प्रावधानों के अधीन संसद समय समय पर कानून द्वारा संसद के किसी भी सदन या विधानमंडल के किसी भी सदन के चुनाव से संबंधित सभी मामलों के संबंध में प्रावधान कर सकती है। सर, इट इज ए कॉन्स्टिट्यूशनल प्रोविजन। मैं वही बता रहा हूं। किसी राज्य की मतदाता सूची की तैयारी, निर्वाचन क्षेत्रों का परिसीमन और ऐसे सदन या सदनों के उचित गठन को सुनिश्चित करने के लिए आवश्यक अन्य सभी मामले इसमें शामिल हैं। एक साथ चुनाव के उद्देश्य से संवैधानिक संशोधन अधिक सुव्यवस्थित चुनावी प्रक्रिया की आवश्यकता के साथ संघीय स्वायत्तता को संतुलित कर सकते हैं।
इस प्रकार अनुच्छेद 83 संसद के सदनों की अवधि और 172 राज्यों के विधानमंडलों की अवधि में संशोधन करके चुनाव को एक कानूनी ढांचे के भीतर सिंक्रोनाइज किया जा सकता है जो संसदीय संप्रभुता को बरकरार रखता है। क्या राज्य सरकारों की स्वायत्तता, ये विषय ये भी आया। ऑटोनॉमी, संविधान अध्यक्ष जी, संविधान के 7th शेड्यूल्ड के यूनियन लिस्ट एंट्री नंबर 72 उसमें लिखा हुआ है इलेक्शन टू पार्लियामेंट, टू द लेजिस्लेचर ऑफ स्टेट्स एंड टू द ऑफिसेज ऑफ प्रेसिडेंट एंड वाइस प्रेसिडेंट द इलेक्शन कमीशन के अनुसार केंद्र सरकार को शक्ति प्रदान करता है। सर ये आपका जो यूनियन लिस्ट है उसका एंट्री 72 और ये संशोधन राज्यों को संविधान प्रदत्त शक्तियों को न तो कम करता है और न ही छीनता है। सर ये जो संशोधन है एकदम संविधान सम्मत हम लेकर के आए। अब एक विषय आया बेसिक स्ट्रक्चर का।